சவுலுக்கு பாருங்க, தன்னுடைய கழுதை காணாமல் போனது ஒரு வாசல் அடைக்குது. ஒரு வாசல், அவங்களுடைய அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த வருமானம், அவங்களுக்கு வேலை எல்லாமே அதான். இப்போ அந்த வாசல் அடைக்குது. அந்த வாசல் அடைச்ச உடனே வேதம் சொல்லுது, திரும்பி என்ன வாசல் திறக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் அவனுக்காக ராஜ வாசல் அவனுக்காக திறந்திருக்கிறது. அவன் கடந்து போகிற இடம் தேவனுடைய மனுஷனுடைய வீடு. அந்த தேவனுடைய மனுஷனுடைய வீட்டிலே அவனுக்கு ஒரு ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தர் அவனுக்காக திறந்த புதிய வாசல், ஆச்சரியமான வாசல். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த வாசல் அடைக்கப்பட்டதை குறித்து நீ பயப்படவே வேண்டாம், நீ கலங்கவே வேண்டாம். நான் உனக்காக ஒரு புது வாசலை உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி அந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட கூட எனக்காக ஒரு வாசலை திறக்காம இன்னொரு வாசலை நீங்க அடைக்க மாட்டீங்கப்பா. அந்த வாசலை என்னுடைய கண்கள் காணணும், அந்த வாசல்ல நான் போய் காலடி எடுத்து வைக்கணும். எனக்காக திறந்திருக்கிற அந்த வாசலை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருள கர்த்தர் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் செங்கடலிலே திறந்த அந்த வாசலிலே அவர்கள் நடந்து போவார்களானால் என்னையும் வெகு சீக்கிரத்திலே எனக்காக திறக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய வாசலிலே நான் காலடி எடுத்து வைப்பதற்கு கர்த்தர் என்னை நடத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் என்னை நடத்த போகிறார். ஆமென். என் கரத்தை பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக வாசல்களை, ஏதாவது ஒரு உதவியை கர்த்தர் எனக்காக செய்யாம ஒரு இடத்திலிருந்து எப்பவுமே ஆண்டவர் நம்மளை எடுக்கவே மாட்டார். நம்மளை ஆண்டவர் எந்த சோதனைக்குள்ள கொண்டு போனாலும் அதை தாங்கக்கூடிய பலன் தருகிறவர், தப்பி செல்லக்கூடிய வழியை நமக்கு செய்கிறவர். ஆமென்.